திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பெரும்பாலான நடிகர்கள் தங்கள் படம் ஏன் தோல்வி அடைந்தது என்று கேட்டால் அதற்கு ரொம்பவும் கோபப்படுவார்கள். இதை இயக்குனரிடம் போய் கேளுங்கள் என்று சொல்வார்கள், அல்லது அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கு ஒரு அதிசயம் நடந்துள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி தான் அந்த அதிசயத்தையும் நிகழ்த்தியுள்ளார். இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் சில தகவல்களை தெரிவித்துள்ளார். அது என்னவென்று பார்க்கலாம். பொதுவாக ஒரு நடிகர் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படம் வெற்றி படம் என்றுதான் கடைசி வரை வாதிடுவார். AP நாகராஜன் இயக்க சிவாஜி நடிப்பில் வெளியான படம் ராஜராஜ சோழன். அது வெற்றி படமாக அமையவில்லை என்று பல பத்திரிகை பேட்டியில் சிவாஜியை ஒப்புக்கொண்டார். அதே நேரம் ஏன் அந்த படம் வெற்றி பெறவில்லை என்றும் காரணங்களை சொல்லியிருக்கிறார். எப்பவுமே இது போன்ற சரித்திர கதைகளை படமாக்கும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் செலவு செய்து பிரம்மாண்டமாக அது போன்ற படங்களை உருவாக்க வேண்டும். அந்த படத்தில் வரும் யுத்த காட்சியில் யானை, குதிரை என ஆயிரக்கணக்கில் காட்ட வேண்டும். ஒரு சின்ன பாளையக்காரரான கட்டபொம்மனையே மாபெரும் சக்கரவர்த்தியை போல காட்டியிருப்பார். அப்படி இருக்கும்போது ராஜராஜ சோழனை எப்படி காட்டியிருக்க வேண்டும்? ஆனால் அந்த படத்தில் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை. ஆனால் ஒரு குடும்ப நாடகத்தை போலத்தான் தயாரித்திருந்தார். நாடகத்துக்கு அது ஒத்து வரும், ஆனால் திரைப்படத்துக்கு ஒத்து வருமா? அக்கா மகன் மருமகள் என்று குண்டு சட்டிக்குள்ளே அதன் கதையை ஓட்டியதால் தான் அந்த படம் வெற்றி பெறவில்லை. 1973 AP நாகராஜன் இயக்கத்தில் ராஜராஜ சோழன் படத்தில் சிவாஜி கணேசன், விஜயகுமாரி உட்பட பலர் நடித்துள்ளனர். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.